ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஜென்செட் பார்ட் 4. ஜங்குக் இப்போ ஒயினோட டோர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஒயின் டோரை ஓப்பன் பண்ணதும் ஜங்குக் ஒயின் அப்படியே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹாய் ஒயின், என்னாச்சு, எதுக்கு டைனிங் டேபிள்லேருந்து டக்குன்னு எழுந்து ரூமுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஒயின் அப்போ எனக்கு இப்போ பசிக்கலை, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ரைட்டு, மார்னிங் குயிக்காக ரெடி ஆகிடு, மேடையில் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜங்குக் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒயின் இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணதும் ஜங்குக்கு இப்போ ஏதோ ஒரு டிப்ஸினஸை ஃபீல் பண்ணுறாங்களா. ஜங்குக் சும்மாவே பயங்கர ஷார்ட் டெம்பர். பேசிகிட்டு இருக்கும்போது மரியாதை இல்லாமல் இப்படி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களேன்னு டக்குன்னு கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. என்ன அவளுக்கு திமிரு, பேசிகிட்டு இருக்கும்போதே என் முகத்தில் அடித்த மாதிரி டோரை லாக் பண்ணுறா, ஏய் டோரை ஓப்பன் பண்ணடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க ஜங்குக். ஏற்கனவே ஜங்குக் மேலே ரொம்ப பயம் இருக்கும் ஒயினுக்கு. இந்த மாதிரி ஷோட் பண்ணிக்கிட்டே டோரை வந்து நாக் பண்ணதும் ஒயினுக்கு பயமாக இருக்குது. ஐயோ என்னது இது, எப்படியாவது போய் இவரோட மம்மி டாடி கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லலான்னு பார்த்தா ஐயோ நந்தி மாதிரி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவர் தட்டுற தட்டில் பக்கத்து ரூமில் இருந்தெல்லாம் ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே எகெயின் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க ஒயின். அடுத்த செகண்டே ஜங்குக் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. மிஸ்டர் ஜியான், எதுக்காக ரூம்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஏய் என்ன, விடிஞ்சா கல்யாணம், இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, எதுக்கு ரூம்குள்ளே வந்தான்னு கேட்குற, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் வந்து இப்போ ஒரு லைட் ப்ளூ கலரில் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு ஒயினை இவ்வளோ நெருக்கமாக பார்த்ததும் பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுடரை வேறு மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா ஜங்குக்கோட ட்ரிங்க்கில், மாயாவும் ஹன்ஷுவும். ஸோ ஒயினை பார்த்ததும் இப்போ ரொம்ப டெம்ப்டாக ஆரம்பிச்சிருச்சு ஜங்குக்கு. ஏய் என்ன அழகாக இருக்க நீ, எதுக்கு எனக்கிட்ட நீ கோபமாகவே பேசிகிட்ருக்க, சாரி உனக்கிட்ட நான் கோபமாக நடந்துக்கிட்டதுக்கு, எதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன் பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் ஒயின்கிட்ட வந்து ஒயினோட சீக்ஸை அப்படியே கப் பண்ணுறாங்க. ஒயின் டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாருங்க, நான் பயப்படுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறீங்களா, மரியாதை கெட்டு போய்டும், ரூமை விட்டு வெளியில் போங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கலை, தெரியாதனமா உங்கள் ஃபோட்டோவை பார்த்து வேறு யாரோன்னு நினச்சிக்கிட்டேன், நீங்கள் தான் ஏதோ திருட்டு வேலை பண்ணி மீச தாடியெல்லாம் உங்களோட ஃபோட்டோவில் ரெடி பண்ணி என்கிட்ட அனுப்பி விட்டுருக்கீங்க, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கத்துறாங்க ஒயின். இப்போ ஜங்குக்கு ஒயின் பேசுகிற எதுவுமே காதில் விழுகலை. ஒயினை தான் அப்படியே ஹெட் டோஸ் பார்த்துட்டே, ஐயோ அப்பா, கடவுள் உன்னை வடிவமைச்சிருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒயின் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக் ஒயின் அப்படியே ஒரு கிளான்ஸ் ரவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ என்னது இது, கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகலான்னு ஒயின் பாட்டிமா ரூமுக்கு போகிறதுக்காக வெளியில் போக பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே வந்து பேக் பண்ணிக்கிட்டாங்க ஒயினை. ஆஹா ஐயோ விட்டு தொலைங்க, யோ ஜான், நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, நாளைக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா இப்போ நீங்கள் ரூம்குள்ளே வரக்கூடாது, வெளியில் போங்க ப்ளீஸ் அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஒயின். போகமாட்டேன், நான் இங்கே உன் கூட இருக்கேன், நம்மளுக்கு மேரேஜ் தான் ஆக போகிறதில்ல, அதனால் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன் அவன் கூட, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், ஆனால் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது பேபி, கிட்ட வா, வந்து இப்படி பெட்டில் உட்காரு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் டார்லிங், கம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் இப்போ ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒயின் வந்து ஜங்குக் ஹக் பண்ணதும் பின்னாடி தள்ளி நின்றுருப்பாங்களா, இப்போ ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்ததும் பயம் வந்துடுச்சு ஒயினுக்கு. ஜான், என்ன நடந்தாலும் சரி நீங்கள் ரூமில் இருக்கக்கூடாது, வெளியில் போங்க, வெளியில் போகலை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் அப்போ அப்படியே ஒயினை ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு, ஏய்
நானும் உனக்கிட்ட சாஃப்டாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக உனக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. கோபம் வருது எனக்கு. என்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ண தாங்க மாட்டேன் நீ. வா அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஐயோப்பா, என்னது இது, இவன் குடிச்சிருப்பான் போலையே. ஐயோ, இந்த முரடனை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு ஃபோன் எடுத்து பாட்டிமாவை ரூமுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ ஃபோனை பிடுங்கி சைடில் தூக்கி போட்டுட்டு, ஏய், நான் வந்து உட்காந்துட்ருக்கேன் பேசணும்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்ட ஃபோன் பேச போகிறேன்? இந்த டைமில் என்ன இருக்குது ஃபோன் பேசணுன்னு? சும்மா ஓப்பா இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டக்குன்னு எழுந்து வைன் பக்கத்தில் உட்காந்து சைடை ஹக் பண்ணிக்கிட்டாங்க வைனை. கோபம் வந்துடுச்சு வைனுக்கு. இப்போ டக்குன்னு எழுந்து நின்று பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஜங்குக்கோட ஃபேஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜங்குக் சேக்கில். உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. அப்படியே தன்னோட ஃபேஸில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு, ஏய், எதுக்கடி என்னை அடிச்சா, எதுக்கு அடிச்ச அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க. அடிக்காமல் எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் என் ரூமுக்கு வந்து ஏதோ என்கிட்ட வேலை பார்க்க வந்திருக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் அடிக்காமல் இருப்பேன் நினைக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சிரும். என் ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு கத்துறாங்க வைன். அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. என்னது, செருப்பு பிஞ்சிருமா? யாருக்கு? என்ன தைரியம் இருந்தால் அந்த வார்த்தையை என்னையை பார்த்து சொல்லியிருப்ப. உன்னையே நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இருக்கிற டெம்ப்டினஸ்க்கு வைன் வந்து பயங்கரமாக கோபப்படுத்திட்டாங்க. இப்போ ஹார்ம்ஃபுல்லான வேர்டு வேறு ஜங்குக்கை பார்த்து பேசியிருக்காங்களா? ஜங்குக்கு அப்படியே வைனை தூக்கி பெட்டில் எரிஞ்சிட்டாங்க. ஐயோ அம்மா, அப்பா, யோ எட்டிப்போ முதல்ல. ஐயோ, உன்னை உண்மையிலே சொல்கிறேன், நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். உன்னை மாதிரி ஒரு ரூடி கோல்டி டாமினேட்டிங் பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன். இப்போ பாரு, நான் வெளியில் போய் உன்னைய சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறேன் பாரு. என் ரூம்குள்ளே வந்து எனக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தேன்னு சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் நடக்க போகிற விளைவு தெரியாமல் வேகமாக பெட்டுக்கு அந்த சைடு ஓடி போய் டக்குன்னு பெட்லேருந்து கீழே இறங்கி வேகமாக டோரை பார்த்து ஓடுறாங்க. நான் மிஸ்பிஹேவ் பண்ண வந்தேன்னு சொல்கிறியா? மிஸ்பிஹேவ் பண்ணுறேன்டி, அப்புறம் சொல்லு. எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு அப்படியே வைனை பேக்லேருந்து பிடிச்சி இழுத்துட்டாங்க. விட்டு விட்டு, யூ இடியட் விட்டு அப்படின்னு கத்துறாங்க வைன். அவ்வளோதான், ஜங்குக் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல். என் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு பயந்து கிடந்த நீ என்னைய பார்த்து செருப்பு பிஞ்சிரும்னு சொல்லியிருக்க. உன்கிட்ட பேசிக்கிட்டுக்கலான்னு வந்ததுக்கு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தேன்னு சொல்லுவேன்னு சொல்கிறியா? மிஸ்பிஹேவ் பண்ண தாண்டி இப்போ போகிறேன். நீ கல்யாணத்தை என்ன பண்ணி நிறுத்துறதுக்கு ரெடி ஆகிட்ட, எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு கதி பா அப்படின்னு சொல்லி வைன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு அப்படியே பெட்டுக்கிட்ட கொண்டுட்டு போயிட்டாங்க வைனை. வைன் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைடில் இருந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி அதை தூக்கி ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு ஏற்கனவே பயங்கரமான ஒரு டிப்ஸினஸில் இருந்திருப்பாங்க, பயங்கர டெம்ப்டிங் பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹிட் விழுந்ததும் ஜங்குக்கு அது வலிக்கவே இல்லை. ஆனால் பொதுன்னு ஃபோர்ஹெட்டில் ஒரு கட் விழுந்து அப்படியே ஃபோர்ஹெட்லேருந்து பிளட்டு ப்ளீடாக ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், பயந்து போயிட்டாங்க வைன். அப்படியே ஃப்ளவர் வாஷை கீழே போட்டுட்டு, ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பயப்படுறாங்க வைன். ஜங்குக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும், அந்தளவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது பெயின். ஸோ எதுக்காக இப்படி பயப்படுறான்னு சொல்லி சைடில் இருக்க மிரரில் தன்னோட ஃபேஸ் அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறாங்க. அவங்க போட்டிருந்த ஒயிட் ஷர்ட்டில் அப்படியே பிளட் வந்து ஃப்ளோ ஆகி சுட்டாக வடிஞ்சிருக்கு. ஓஹோ, என்னடி பண்ணிட்டா என்னையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வைனை பார்க்குறாங்க. வைன் தன்னோட ஹேண்ட்ஸை மவுத்தில் வச்சுக்கிட்டு, ஜியான் தெரியாமல் பண்ணிட்டேன், பயத்தில் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன்.
என்னைய அடிச்சிட்டு, பை காட் ஒரு பொண்ணு நீ என்னைய அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒயினை அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறாங்க, ஒயின் சுத்தமாக முடியல ஒயினால். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 4 hours லேட்டர் ஒயின் வந்து இப்போ ஒன்று அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க. டைம் இப்போ 2 o'clock இருக்கும். ஜங்குக் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. இப்போ ஒயின் மெல்ல ஜங்குக் கிட்டேருந்து தள்ளி வந்து படுத்து வேக வேகமாக எழுந்து உட்காந்து அப்படியே ஃப்ளோரில் தன்னோட 2 லெக்ஸையும் வச்சு அப்படியே நின்று பார்க்குறாங்க. நிற்க முடியல ஒயினால், பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. பயங்கரமான பெயின் லெக்ஸ் எல்லாம் ஒயினுக்கு. ஐயோ அனிமல், என்னை என்ன பண்ணிட்ட நீ? உன்னை இதுக்காக தாண்டா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னோடய லைஃப்பை இப்படி கெடுத்துட்டியே. ஒரு நாள் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நீ என் லைஃப்பை படாத பாடு படுத்திடுவ. நெவர் எவர் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒயின் மெல்ல எழுந்து அப்படியே மெதுவாக ரெஸ்ட் ரூம் கிட்டே போகிறாங்க, சைடில் இருக்க வால்ஸை பிடிச்சிக்கிட்டே. இப்படியே டைம் வந்து ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ டிக்கா ரெடி ஆகி ஒரு 2:45 போல் ஒயினோட ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. ஜங்குக் வந்து ட்ரக் எடுத்திருக்காங்க இல்லையா, ஐ மீன் மாயா ஹன்ஷோ ஜங்குக்கோட ஆரஞ்ச் ஜூஸில் ட்ரக் தானே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்டில் ஜங்குக் இப்போ நல்லா தூங்கிட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஒயினை போட்டு படுத்தியிருப்பாங்க ஜங்குக். உண்மையிலே ஒயினுக்கு பயங்கர பயமாக இருக்குது இப்போ ஜங்குக்கை பார்க்குறதுக்கே. ஸோ வேக வேகமாக பாத் பண்ணிவிட்டு ஒயின் கரெக்டாக வெளியில் வர்றதுக்கும் ரூம் டோரை பாட்டிமா நாக் பண்ணுறதுக்கும் ஒயின் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடந்து போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பாட்டிமா தான் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஒயினோட ஃபேஸ் பாடியெல்லாம் பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது. கிடுகிடுன்னு ரூம்குள்ளே வந்து அப்படியே ரூம் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, அம்மு என்னது பாடி முழுக்க என்னது ரெட் மார்க்கு? ஐயோ ஏதாவது சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டுட்டியா? அலர்ஜி எதுவும் ஆயிடுச்சா? இல்லை மேக்கப் எதுவும் ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி இல்லை பாட்டிம்மா, நான் தான் சொன்னேன்னா அந்த ஜியான் ஜங்குக் நல்லவனே கிடையாது, அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு. எஸ்டர்டே நைட் என்னோடய ரூமுக்கு வந்தான் பாட்டிம்மா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒயின் தன்னோட பாட்டிமா கிட்ட, உயிரே போயிடுச்சு பாட்டிமாவுக்கு. ஐயோ என்னடி சொல்கிற? இப்போ எங்கே அந்த ஜியான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் அப்படியே சைடில் திரும்பி தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை அப்படியே பாயிண்ட் பண்ணி பெட்டை காட்டி சொல்கிறாங்க. அதோ அங்கே தான் அவன் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா கிடுகிடுன்னு பெட்டுக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. தன்னோட ஹிப் வரைக்கும் அப்படியே பிளாங்கெட்டை பொறுத்தன மாதிரி ஜங்குக்கு அப்படியே குப்புறப்படுத்து தூங்கிட்டுருக்காங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஜங்குக்கோட பேக் முழுக்க ஒயினோட நெயில் மார்க்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் அப்படியே லைட்டாக பிளட் அங்கங்கே ப்ளீட் ஆகி அப்படியே ட்ரை ஆகி போயிருக்கு. பாட்டிமா அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. அட கடவுளே, பணக்கார பையன் நல்ல மாதிரி ஃபோனில் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ கிடி போல் வளர்த்து இவன் கையில் கொடுக்குறந்தேனே என் பேத்திய அப்படின்னு டக்குன்னு எழுந்து கிடுகிடுன்னு ஒயின் கிட்டே போயிட்டாங்க. ஒயினை அழுதுகிட்டு தான் நிற்கிறாங்க. அப்படியே போய் ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. மம்மி டேடி இல்லாமல் உன்னை நான் ஆசையாக வளர்த்து இவன் கையில் கொடுக்குறதா? முடியாது. உனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் நைட்டே முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இவன் கூட உன்னை நான் வாழ விட மாட்டேன். உன்னை இந்த கண்டிஷனில் பார்த்துட்டு. அவன் மனுஷனா இல்லை மிருகமா இந்த பாடு படுத்தியிருக்கான் உன்னைய. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ரூமில் வந்து இந்த வேலை பார்த்துருக்கானா? இவனுக்கு எத்தனை சுகர் பேபி இருக்கும், எத்தனை இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எந்த ஒரு நல்ல பையனும் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தொடமாட்டான், தொடணும்னு நினைக்க கூட மாட்டான். இவன் வேண்டாம் உனக்கு, நீ என்ன இவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது? நான் இவனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒயினை பாட்டிமா கிடுக்கிடுன்னு பாத் கவுன் வேர் பண்ணியிருக்காங்கன்னு கூட கவலைப்படலை. வேகமாக தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டிமா. அங்கே போயிட்டு பாட்டிமாவோட ஒரு சாரீ எடுத்து ஒயினை வியர் பண்ண சொல்லிக்கிட்டு தன்னோட மற்ற 2 பேத்திங்களையும் அழகாக போய் எழுப்பி தன்னோட ரூமுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒயின் பாட்டிமாவோட சாரியை வேக வேகமாக வியர் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. பயங்கரமான டயர்டு ஒயினுக்கு. என்னாக போகிறதோ தெரியலையே. ஐயோ நேற்று நைட்டே நான் இங்கேருந்து போயிருந்துருக்கணும். அசிங்கம் பிடிச்சவன் என்னை என்னென்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா அப்போ ஒயின்கிட்டையும் தன்னோட மற்ற 2 பேர பொண்ணுங்களான மினிக்கிட்டையும்
ஷியா கிட்டேயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கோபப்படுறாங்க ஷியாவும் மினியும். என்ன பேசுகிறீங்க பாட்டிமா? ஒயின்கிட்ட எப்படி நடந்துக்கலாம்? மேரேஜ் ஆகலையே, என்கேஜ்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரிலாம் அவன் நடந்துக்குவானா? அவன் என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கான்? இவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க மம்மி டாடி நம்மளை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஒயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒரு கெட்ட கனவு நினச்சி மறந்துடலாம். ஒயின் அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க வேண்டாம், அவன் கெட்ட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. சியா அதுக்கு ஆமாம், இப்போவே போய் மிஸ்டர் ஜியானையும் உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்து நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம ஒயினை கூட்டிகிட்டு மண்டபத்தை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷியா. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, வேண்டாம், அவங்க என்னை வற்புறுத்தி மேரேஜ் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமா சொல்கிறாங்க, எதுக்காக ஓடி போகணும்? அந்த மாதிரி ஒரு பொறுக்கி பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப தைரியமாக நடப்போடுவாங்க, நாம் ஓடி போகணுமா? நடந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பணும், அப்போ தான் நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரியும். இல்லை இந்த ஜக்குக் மாதிரி ஆளுங்க உன் மேலே பழிய போட்டு விட்டுடுவானுங்க. வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மிஸ்டர் ஜியான் அப்புறம் மிஸ்ஸஸ் ஜியானோட ரூமுக்கு போகிறாங்க பாட்டிமா. இப்போ ஜங்குக்கோட மம்மி டாடி 2 பேரும் டிக்கா ரெடியாகி ஒயினையும் ஜங்குக்கையும் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பாட்டிமா நாக் பண்ணுறதுக்கு ஹேண்ட்ஸை தூக்கியிருப்பாங்க டோர்கிட்ட போய் நின்று. ரூம் ஓப்பன் ஆனதும் பாட்டிமா ஆப்போசிட்டில் நின்று ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஜங்குக்கோட டேடி பாட்டிமாவை பார்த்து, அம்மா என்னங்கம்மா இங்கே வந்திருக்கீங்க? ஒயின் கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டைம் இப்போ 3:30 கிட்ட ஆயிடுச்சு, 5:30க்கு முகூர்த்தம். ஸோ பாட்டிமா தங்களை கூப்பிட வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டிமா கிட்ட ஜங்குக்கோட மம்மியும் டேடியும். இவங்க 2 பேரும் இவ்வளோ காமாக இவ்வளோ ஹம்பிளாக பேசுகிறத பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு கோபப்பட முடியல. இவ்வளோ நல்ல மம்மி டாடிக்கு ஒரு பொறுக்கி வந்து பிறந்திருக்கு, தொலையட்டும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 ஹவர் லேட்டர் ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் எதுவுமே பேச முடியாமல் ஒயினோட ரூமில் தான் இப்போ நின்றுட்டுருக்காங்க. ஒயினோட பாட்டிமா ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டு, பாருங்கள் என் பேத்தியோட ரூம்குள்ளே உங்கள் பையன் வந்து என்ன பாடும் என் பேத்தியை படுத்து வச்சுருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ ஒய்யாரமாக தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த பேரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? என் பேத்தி கல்யாணமே ஆகாமல் என் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பையனுக்கு நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன். அசிங்கமாக இல்லையா அந்த பையனை பெற்றதுக்கு உங்களுக்கு? உங்கள் 2 பேர் மேலே எங்களுக்கு கோபம் இல்லைங்க, ஆனால் இவன் வந்து நல்ல பையன் கிடையாது. மேரேஜே ஆகலை, என் பேத்திக்கிட்ட வந்து இவன் ஒன்றா இருந்திருக்கான். இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்கள்கிட்ட போய் இருந்தான்னு யாருக்கு தெரியும்? வேண்டாங்க, நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுங்க, நான் என் பேர பிள்ளைங்களோட என் வீட்டுக்கு போகிறேன். ஒரு நைட் ஏதோ அப்படி நடந்து போயிடுச்சு, பரவாயில்ல, அதை கனவு போல் நினச்சி நாங்கள் மறந்துடுறோம். என் பேத்தி வருத்தப்படுவா, பரவாயில்ல, நாளாக அவளும் எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆனால் நீங்கள் பணக்கார குடும்பம்னு உங்கள் வீட்டுக்கு என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய என் வீட்டில் இருந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா அவங்க கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சைடில் இருக்க டீப்பாயில் அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஒயினை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கோட மம்மியும் டாடியும் கிட்டுக்கிட்டுன்னு வந்து பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்கள், உங்கள் பேத்தி என்னோட மம்மி மாதிரியே இருக்கிறா பார்க்குறதுக்கு. என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட மம்மியை அப்படின்னு மிஸ்டர் ஜான் சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மியும் ஆமான்னு சொல்லி ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. பாட்டிமா இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், என் பேத்தி உங்களோட மம்மி மாதிரி இருக்கலாம், அதுக்காகலாம் உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கோட மம்மி, இங்கே பாருங்கம்மா, ஒயினை உண்மையிலேயே என்னோட மதர்-இன்-லா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏதோ எங்களால் அவங்க கூட ரொம்ப நாள் இருக்க முடியல. ஸோ கடவுளாக பார்த்து ஒயின் உருவத்தில் என்னோடய மதர்-இன்-லாவை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய மதர்-இன்-லாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவ்வளோ நல்லவங்க அவங்க, ஒயின் மாதிரியே இருப்பாங்க பார்க்க. ஒயின் இந்த வயசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் என் மதர்-இன்-லா அவங்களோட வயசில் ஒயின் மாதிரியே இருந்தாங்க. சின்ன வயசு ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன். ப்ளீஸ் எங்களுக்காக ஒயினை கூட்டிகிட்டு போகாதீங்க, என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க. அவனுக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், அவனை நாங்கள் கண்டிக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோம். அவனை அடிக்கணுமா, அசிங்கப்படுத்தணுமா, என்ன வேணாலும் பண்ணுறோம், ஆனால் ஒயினுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க ஜங்குக்க.
இங்கே பாருங்கள், 2 பேரும் ஒன்றா இருந்துட்டாங்க ஒரு நைட்டு. அப்படி ஒன்றா இருந்ததுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. கோபம் வருது பாட்டிமாவுக்கு. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையனோட லைஃப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க, ரெண்டாவது உங்களோட சந்தோஷத்தை பார்க்குறீங்க. ஏன் பேத்தியோட சந்தோஷத்தை யார் பாப்பா? இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறதா என் பேத்தி? நல்ல வேளை மேரேஜ் முடியலை. அப்பா, மேரேஜ் முடியாத வரையும் நல்லது. இல்லாட்டி இவனோட குணம் எங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். மேரேஜ் பண்ணி வச்சுட்டா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. டிவோர்ஸுன்னு நாங்கள் தடுமாறி போயிருப்போம். கடவுளாக பார்த்து இவன் ரூபத்தை எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி காட்டிட்டாங்க. விட்டுங்க, ஆளை விடுங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மம்மி டேடியோட ஹேண்ட்ஸை உதறி விட்டுட்டு பாட்டிமா வாயினா கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எதுவுமே பேச முடியலை ஜங்குக்கோட மம்மிக்கும் டேடிக்கும். அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க 2 பேரும். பாட்டிமா எல்லோரும் எந்திரிக்கிறதுக்குள்ளே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தன்னோட மற்ற 2 பேத்திங்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தான் ஐஸ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. டைம் இப்போ மார்னிங் 10 o'clock கிட்ட இருக்கும். ஜங்குக் எந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்களோ அதே ரூமில் தான் ஜங்குக்கோட மம்மி டேடி, 2 அண்ணா, 2 அண்ணிங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் இப்போ நல்லா தூங்கி அப்படியே சைடில் திரும்பி எழுந்து உட்காடுறாங்க. ஜங்குக் எந்த நிலமையில் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும். கடவுளே, இவன் ரூமில் போய் நாங்கள் 2 பேரும் விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இருந்தா இவன் இந்த ரூமில் வந்து ஒயின் கூட என்ன பண்ணான்னு தெரியலையே. ஐயோ, இவன் இருக்கிற பொசிஷனை பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு போலையே நைட்டே. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் ட்ரக்கு கலந்தே கொடுத்துருக்க மாட்டோமே அப்படின்னு மாயாவும் ஹன்ஷுவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. இவங்க இந்த வேலையை பார்த்து விட்டனால தான் ஜங்குக் ஒயின்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. இல்லாட்டி ஜங்குக் கோவப்பட்டிருப்பாங்க, 4 அடி கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு போயிருப்பாங்க. இந்த ட்ரக்கு தான் ஒயின் கூட ஒன்றா இருக்கக்கூடிய ஆசையை தூண்டி விட்டு ஒயின் கொஞ்சம் ஜங்குக்கை ட்ரிகர் பண்ணி விட்டதும் ஜங்குக் ஒயின் கூட ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா. ஜங்குக் தான் போய் வேணுக்குன்னே ஒயின் மேலே இருக்க ஆசையில் ஒயினை ஹார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஒரு கொலவெறியில் உட்காந்துட்ருக்காங்க ஜங்குக்கோட மம்மியும் டேடியும். ஜங்குக் இப்போ எழுந்து உட்காந்து, அப்பா அப்பா என்னது லெக்ஸ்லாம் பெயினாக இருக்குது, ஐயோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்க பார்க்குறாங்க ஜங்குக். அப்போ தான் ஜங்குக்கு ஃபீல் ஆகுது தான் எதுவுமே போடலை, நெக்கடாக இருக்கும், ஒரு பிளாங்கெட்டை தான் ஹிப்பில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லி ஜங்குக் டக்குன்னு பிளாங்கெட்டை ப்ராப்பராக தன்னை வச்சு கவர் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட மம்மியும் டாடியும் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, ஏய் முட்டாள் ஜான், என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் இப்போ தான் சைடில் திரும்பி மற்றவங்களையெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ என்னது இது, என் ஃபேமிலியே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஐயோ இது ஒயினோட ரூமில், ஐயோ என்னது இது விண்டோவில் வந்து வெளிச்சமாக இருக்குது, டைம் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட டேடி எழுந்து கிடுன்னு ஜங்குக்கிட்ட வந்து, என்ன வெளிச்சமாக இருக்கே, டைம் என்னன்னு பார்க்குறியா, 10:30, மேரேஜ் நின்று போயிடுச்சு, நைட்டு நீ பண்ணியிருக்க அட்டூழியத்துக்கு கல்யாணம் நின்று போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப போல் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் டேடி. இப்போ தான் ஜங்குக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. எஸ்டர்டே நைட் என்னென்ன பண்ணி வச்சோங்கிறதும் இப்போ நினைவுக்கு வந்துருச்சு ஜங்குக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அத்தனையும் நினைவுக்கு வந்ததும் உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. இப்போ டேடி டேடி அது அப்படின்னு சொல்லும்போதே ஜங்குக்கோட டேடி ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படியே சப்புன்னு ஒரு 10 ஸ்லாப் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஜங்குக்கோட 2 சீக்ஸ்லேயும் ஜங்குக்கோட டேடி ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. அப்படியே ஐசே டியரப்பாகி போச்சு ஜங்குக்கு. டேடி எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு அதட்டுறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணுவ, எதுக்கு அடிக்கிறேனா, அசிங்கம் பிடிச்சவனே, உன்னை இப்படி தான் வளர்த்தோமா நாங்கள், உன் அண்ணனுங்க 2 பேரும் குழந்தையிலேருந்து சாஃப்ட்டுடா, நீ தான் அரகண்ட்டாக இருந்த, ஏதோ சுட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னைய விட்ட தண்டம், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் கூட முழுசாக முடியல, என் மருமக ஒயினை படாத பாட்டு படுத்திருக்க, இனிமேல் எங்கிட்டு என் மருமக உன் கூட மேரேஜ் பண்ணி வைக்க முடியாதுன்னு அவங்க பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒயினை, அந்த பொண்ணை நீ என்ன பாடுபடுத்தியிருக்க, பார்க்கவே முடியல எங்களால், என் மம்மி மாதிரி இருக்கான்னு சொல்லி அவளை என் மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து என் மம்மி சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ எல்லாம் பிறக்கவே இல்லை, என் மம்மி இறந்து போனப்போ
ரொம்பவே ஒரு யங் ஏஜ், ஒரு 50-55 வயசு தான் இருக்கும் அப்போ. நானும் உன் மம்மியும் இயர்லியராகவே மேரேஜ் பண்ணிட்டோம். உன் ஃபஸ்ட் அண்ணனை மட்டும்தான் என்னோடய மம்மி பார்த்தாங்க. அவங்க கூட ரொம்ப நாள் இருக்க முடியலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நானும் உன்னோட மம்மியும். ஒயினை பார்த்ததும் அவங்க கூட வாழ முடியாத வாழ்க்கையை ஒயின் கூட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமாண்ணா. என் ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டேன், நீ உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஜங்குக்கோட சீக்ஸில். பேசவே முடியல ஜங்குக்கு. என்ன பேசுகிறீங்க? மேரேஜ் நின்று போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜங்குக் மம்மி கிட்டுக்கிட்டுன்னு ஜங்குக் கிட்ட வந்து, ஆமாம் நின்று போயிடுச்சு. சந்தோஷமா? என் மதர்-இன்-லாவை நான் ரொம்ப நாள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல. மேரேஜ் பண்ணி வந்து ஒரு 5 இயர்ஸில் இவங்க இறந்து போயிட்டாங்க. என்னையா என் மம்மியை விட அதிகமாக அன்பு காட்டி பார்த்துக்கிட்டாங்க. ஒயினை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் நான். எல்லாம் போச்சு. உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணேன். உன் அண்ணனுங்க யாருக்காவது மேரேஜ் பண்ணியிருக்கலாமே. போச்சு, எல்லாம் போச்சு. இன்னுமே எங்ககிட்ட நீ பேசக்கூடாது. கெட்டு ஒளி, அசிங்கம் பிடிச்சவனே. மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாமாடா? முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மம்மி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க கீழே குனிஞ்சு. என்ன நடந்தது நைட்டு? எப்படி என் கண்ட்ரோலை மிஸ் பண்ணேன்? இவ்வளோ பெரிய அசிங்கம் எனக்கு. பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் என் டேடி அடித்தது கிடையாது. என் பாட்டிமா மாதிரி இருந்தாலும் அந்த ஒயின், அதுக்காக தான் இவ்வளோ ஆசைப்பட்டு என் பேரில் 500 கோடியெல்லாம் சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? காட் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் மாயா ஹன்ஷு 2 பேரும் எகெயின் ஜங்குக்கோட ரூமில் வந்து, ஜான் விட்டு தள்ளுங்க, அவள் போனால் போயிட்டு போகிறா, வேறு பொண்ணே உங்களுக்கு கிடைக்காதா என்ன? நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்கள் கூட நீங்கள் நார்மலாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், அப்புறம் பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ஒரு ஃபயர் ஐஸில் ஹன்ஷுவை பார்க்குறாங்க. ஹன்ஷு அப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, கிளம்பணும், வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. சி போங்கடி இங்கேருந்து, எனக்கு இருக்க வெறிக்கு வந்தேன். என் அண்ணனுங்களுக்கு பொண்டாட்டியா நீங்கள் இருக்கவே முடியாது, போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு கத்துறாங்க. அவ்வளோதான், மாயாவும் ஹன்ஷுவும் அங்கேருந்து குட்டுன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட வீட்டில் பாட்டிமா கூட லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமாவோட லேப்பில் தன்னோட ஹெட்டை வச்சு அப்படியே படுத்திருக்காங்க ஒயின். மினியும் சியாவும் ஒயினுக்கு சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஐயோ, கல்யாணம் ஏன் நின்றுச்சு, எதுக்கு நின்றுச்சுன்னு கேட்க வந்துட்டாளுங்க. போய் பாட்டிமா வீட்டில் இல்லை, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுவா அப்படின்னு சொல்கிறாங்க சியாக்கிட்ட. உடனே சியா கிடுகிடுன்னு மெயின் டோருக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரவங்க நல்லா கும்பலாக வந்திருக்காங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னு வெளியில் போய் நின்றுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்குறாங்க சியா. என்னமோ மேரேஜுக்கு மஹாலுக்கு போனோம், மஹால் பூட்டி கிடக்கு, மேரேஜ் நின்று போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க வாட்ச்மேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அது அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் சரியான பொம்பளை பொறுக்கி, அதனால என் பாட்டிமா அந்த பொறுக்கி பையனுக்கு என் பேரனை மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு எங்கள் ஒயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாட்டிமா வெளியில் போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 வீக் கிட்ட ஆகும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கதை பேசிக்கோங்க, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு சியா கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாட்டிமா சியா சொன்னதை கேட்டுட்டு இருந்துட்டு, ஐயோ என் ஊரே நீ நார போகிறது, எல்லாம் என் பேத்தி எதுக்கு கூட்டிகிட்டு வந்த, எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு 1008 கேள்வி கேட்பாளுங்க. ஏதோ அவங்க வீட்டுகளில் ரொம்ப ஒழுக்கமாக இருக்க மாதிரி. என் பேத்தி எந்த தப்பு பண்ணாமல் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டா. எல்லாம் என்னால் நல்லா விசாரிச்சுருந்துருக்கணும்னா. ஷோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அப்போ மினி கொண்டு வந்து சூப்பை வந்து ஒயின்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு, எதையும் நினைக்கக்கூடாது, மறந்துடணும், ஏதோ ஒரு கனவு கண்டிருக்குன்னு நினச்சிக்கோ, இந்த சூப் குடி அப்படின்னு சொல்லி நிமித்தி ஒயினை உட்கார வச்சு அந்த சிக்கன் சூப்பை ஒயினுக்கு கொடுக்குறாங்க.
ஒயின் மினி ஊட்டி விட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்பெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு லக்ஸரியான கார் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒயினோட ஜங்குக்கோட மம்மி டேடி தான் இறங்கி வேகமாக ஒயினோட வீட்டு காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. பாட்டிமா ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுறாங்க. ஐயோ, கல்யாணத்தில் இங்கே மண்டபத்துக்கு போய் கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா போக வேண்டியதானே அவங்கவுங்க வீட்டுக்கு. இங்கே வந்து என்ன எதுன்னு விசாரிக்கணுமா? நானே போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் தான் நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேச முடியல பாட்டிமாவுக்கு. உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஒயினும் அமைதியாக கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஒயினோட சீக்ஸில் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி டியர்ஸ் வடிஞ்சிட்ருக்கு. பாட்டிமா ஒயினோட டியர்ஸை தன்னோட சாரீ பல்லுவால் வைப் பண்ணி விட்டுட்டு, பாருங்கள் என் பொண்ணை, உங்கள் பையன் என் புள்ள காலேஜ் படிக்கும்போதே பயங்கரமாக புள்ளி பண்ணி குண்டச்சின்னு நக்கல் பண்ணியிருக்கான். ஒரு வாரமாக லவ் பண்ணுறேன்னு சுற்றி வந்து ஏண்டி லவ் பண்ணலான்னு சொல்லி மேற்கொண்டு அடி கொடுத்துருக்கான். என் பேத்தியை 3 தடவை அடிச்சிருக்கான் காலேஜில். வெளியிலே சொல்லிக்கல என் தங்கம். எப்படியாவது கஷ்டப்பட்டு காலேஜை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்திருக்கா. எங்களுக்கு கூட அந்தளவு தெரியாது, நாங்கள் வருத்தப்படுவோம்னு சொல்லலை. இவ்வளோ வேலைகளை பார்த்துப்புட்டு 3 வருஷம் பாடாப்பட்டு என் பேத்தி இப்போ தான் உங்கள் காலேஜில் ஒர்க்கில் சேர்ந்துருக்கா. அப்போவே சொன்னேன் அந்த காலேஜில் நான் ஒர்க்குக்கு போக மாட்டேன் அப்படின்னு. முதல்ல கிடச்ச ஜாபு. தைரியமாக போமா, அப்போ நீ ஸ்டூடெண்ட்டு புள்ளி பண்ணாங்க, இப்போ நீ டீச்சர், ஒன்றும் கவலை இல்லைன்னு சொன்னேன். நல்லா வந்து ஒரு 10 நாள் சந்தோஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் உங்கள் பையன். வந்து உன்னை காதலிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டான். நான் திருப்பி என் பேத்தி விடுவாளா? உன் வேலையே வேணாம் எனக்குன்னு உடியாந்துட்டாங்க. என் பிள்ளையோட சர்டிஃபிகேட் கூட உங்கள் காலேஜில் தான் இன்னும் இருக்குது. அதை கூட கொடுக்க மாட்டேன்னு உங்கள் பையன் பாடாப்படுத்தியிருக்கான் போட்டு. ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு ஜங்குக்கு மார்க் பண்ணி கொடுத்த அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க ஜங்குக்கோட மம்மி டேடிக்கிட்ட. ஜங்குக்கு நல்லா மீசை தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே நார்மலாக நின்றுட்டுருக்கிற மாதிரி, ஒரு பைக்கில் சாஞ்சிட்ருக்க மாதிரிலாம் இருக்குது. திக்குன்னு இருக்குது இதை பார்த்ததும் ஜங்குக்கோட மம்மி டேடிக்கு. ஏன்னா உண்மையிலேயே கவனித்து பார்த்தா தான் அடையாளம் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒயினுக்கு எப்படி தெரியும்? நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. ஒயினை ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தன்னை மேரேஜ் பண்ணிக்க ஒயின் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் இந்தளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காங்க வேலைகளையெல்லாம் அப்படின்னு ஜங்குக்கோட மோட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜங்குக்கோட மம்மி டேடி. எதுவுமே பேச முடியல. பார்த்துக்கிட்டிங்களா, மீசை தாடி இருக்கா உங்கள் பையனுக்கு. நல்லா முழுன்னு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கான். ஃபோட்டோவை பார்த்தீங்களா? ஏமாற்றிருக்க வேலையா? என் பேத்தி இந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு இவன்னு தெரியாமல் நிச்சயத்துக்கு வந்துட்டா. அப்போவே சொன்னான் என்கிட்ட. நான் தான் ஏதோ சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்க காலேஜ் படிக்கையில், விட்டு தள்ளுமான்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். நான் பேச முடியல, என்னைய துக்கம் தொண்டை அடைக்குது. எதுவும் பேசாதீங்க. உங்கள் மேலையெல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப இருக்குது. உங்கள் பையன் பண்ணதுக்காக நான் வந்து கல்யாணத்தை நிறுத்தியிருக்கேன். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் ஏதாவது திட்டிப்பிடுவேன் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக்கோட டேடி அப்படியே அமைதியாக ஒயினையும் பாட்டிமாவையுமே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கேட்க வரல, ஒயினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். என்னோடய ஃபேமிலி டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க காரில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நான் இப்போ வர சொல்கிறேன், ஒயினை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்கப்பா, நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். டாக்டர் பார்த்துட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காரி துப்புனாங்க. அந்த பையனுக்கு மேரேஜே பண்ணி கொடுக்காதீங்க, அவன் ஜெயின்ட்டுன்ட்டு போயிட்டாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க. உங்கள் வீட்டில் என் பேத்தியை கட்டி கொடுக்க மாட்டேன் நான் எப்போதுமே. போயிட்டு வாங்க, என் பேத்தியோட லைஃபே வீணாக போச்சு, கிளம்புங்க அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. பேசவே முடியல அதுக்கு மேலே. ஒயினை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் ஜங்குக்கோட மம்மியும் ஜங்குக்கோட டேடியும் இங்கே வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். ஒயின் வந்து அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. பாட்டிமா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஃபுட் சாப்பிட சொல்லி. எனக்கு வேணாம் பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பாட்டிமா மினியை சொல்லி ஓப்பன் பண்ண டோரை அப்படின்னு சொல்கிறாங்க. மினி வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காங்க.
பயமாக இருக்குது ஜங்குக்கை பார்த்ததும் மினிக்கு. ரீசன் அப்படியே ஐஸே ரெட்டிஷாக இருக்குது ஜங்குக்கு. ஏன்னா நல்லா அழுதுருப்பாங்க ஜங்குக். ஸோ இப்போ ஒயினை பார்க்கணுன்னு தான் இங்கே வந்திருப்பாங்க. ரொம்ப தயக்கமாக இருந்திருக்கும், இருந்தாலும் ஒயினை பார்க்கணுன்னு வந்துட்டாங்க. அந்த டைமில் மினி ஜங்குக்கை பார்த்து எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மினி நகரு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு உள்ளே வந்துட்டாங்க ஜங்குக். ஒயினும் பாட்டிமாவும் யாரது அப்படின்னு சைடில் பார்க்கும்போது ஜங்குக் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒயின் பயந்து நடுங்குறாங்க. ஐயோ பாட்டி இவன் வந்துட்டான், எனக்கு பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒயின். பாட்டிமாவுக்கே திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டான பர்சன் ஜங்குக். பார்க்குறதுக்கு ஒரு வெல் பில்ட் பாடியோட ஜிம் கோச்சர் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் பாட்டிமாவை நோக்கி வந்ததும் ஐயோ என்னது இது இப்படி கோபமாக வர்றான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா ஒயினோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜங்குக் கிடுக்கிடுன்னு வந்து அப்படியே ஒயின்கிட்ட நின்றுட்டாங்க. ஒயான், ஐம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ. இதுக்கப்புறம் நான் உன் அனுமதி இல்லாமல் உன்னை டச் பண்ண மாட்டேன். ப்ளீஸ், எனக்காக நின்று போன மேரேஜை அகெயின் நம்ம பண்ணிக்கிறோம். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். நீ மேரேஜ் பண்ணிக்கலை, சத்தியமாக சொல்கிறேன், இங்கேயே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பயமாகுது பாட்டிமாவுக்கு. ஏன்னா ஒரு சீரியஸ் வாய்ஸில் ஒரு கோல்டு ஃபேஸில் ஒயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.